வெல்கம் டு மல்லிகா வீட்டு சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரவா பொங்கல், அதுக்கு ஒரு உளுந்து சட்னி, அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க. ரவா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கப்பு கோபுரமாக அளந்து ரவை வச்சுருக்கேங்க. இதில் வந்து 1/4 கப்புக்கு பயத்தம்பருப்பு எடுத்து இந்த மாதிரி கிள்ளு பதமாக வேக வச்சுருக்கேன். தகுந்த அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம் கரகரப்பாக பொடித்தது, தேவையான அளவு முந்திரி பருப்பு, பெருங்காயத்தூள், விரும்பும் அளவுக்கு நெய். இப்போ முதல்ல வந்து ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு ரவையை நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த வறுத்து சிறப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொங்கல். இது நம்ம ரோஸ்டட் ரவை தான், ஆனாலும் நெய்யோடு சேர்த்து வறுக்கிறப்ப அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க ஒரு நல்ல மணம் வரும். ரொம்ப செவக்கிற மாதிரி வறுக்கக்கூடாது. அதே நேரம் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த நெய் அதோடு சேர்ந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நிறம் மாறி இருக்குது, ஒரு நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதுமானது. இதை இறக்கி வச்சுட்டு தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை எடுத்து ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ நான் ஒரு அழகுக்கு ரவை எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அது 1க்கு 3 மடங்கு தண்ணிங்க. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி இதில் சுட வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரவை பொங்கல்கிறதுனால கொஞ்சம் குறைவாக தான் பிடிக்கும். இப்போ இதுலேயே நான் வந்து உப்பு சேர்த்த பிறகு இஞ்சியை துருவி சேர்த்துட போகிறேன். இதோடையே வேகிறப்ப அந்த இஞ்சி ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொங்கலுக்கு. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக துருவி சேர்த்தா அதோடு நல்லா சேர்ந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம், அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ திரும்ப கொதி வருது. இதோட இந்த வறுத்து வச்ச ரவை சேர்க்கறதுக்கு முன்னால் இந்த பயத்தம்பருப்பு சேர்த்துறேன். இதில் இருக்கிற தண்ணியும் கணக்குங்க. அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி, அதாவது வேக வச்ச தண்ணியில் 1/2 டம்ளர் கொஞ்சம் பாக்கி இருந்ததுன்னா இதில் 3 ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி தான் கணக்கு வரணும். இப்போ மறுகொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ பயத்தம்பருப்பு வேக வச்சதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேங்க. இல்லைன்னா வந்து முதலே பயத்தம்பருப்பில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அந்த தண்ணி வந்து 3 கப்பு மிச்சம் இருக்கிற மாதிரி வச்சுப்பேன். அதில் தான் திரும்ப இதில் போடுவேன். இப்போ இது தனியாக வேக வச்சது காட்டுறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மெஷர்மெண்ட் உங்களுடைய ரவைக்கு தகுந்த மாதிரியும் மாறும். இப்போ பாருங்கள், திரும்ப மறுகொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை தண்ணியில் நல்லா குறைச்சிடலாம். குறைச்சிட்டு இதை அதில் சேர்க்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கிட்டே கலந்து விட போகிறேன். இப்போ நல்லா கட்டி தட்டாமல் வரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஆல்ரெடி நல்லா வறுத்த ரவையாக இருக்கிறப்போ இப்போ நல்லா இதை மூடி வச்சிடலாம். இந்த ரவை கொஞ்சம் நேரம் வேகணும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பொதுவாக ரவா பொங்கலுக்கு 2-3 காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு செய்வாங்க. ஒன்று வந்து ரெகுலர் சட்னி, இன்னொன்று வந்து இது மாதிரி வறுத்த உளுந்து சட்னி, இன்னொன்று வந்து இஞ்சி இல்லை பச்சடி மாதிரி பண்ணுவோம், எள்ளு பச்சடி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காம்பினேஷனில் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வறுத்த உளுந்து சட்னி எப்படி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுட்டேன். பொதுவாக தனித்தனியாக வறுக்க மாட்டேன், ஒன்றா வறுப்பேன். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கேன். ஒரு சொட்டு நெய்யில் 6 சிவப்பு மிளகாய் வறுத்துக்கணும். அதோட கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து, இதையும் நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். அதுலேயே நம்ம தேங்காய் லாஸ்ட்டு துருவல் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்த பிறகு எடுத்துக்கலாம். நான் காட்டுறதுக்காக தனித்தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளியை நனைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தாளிப்பதற்கு கடுகு. இப்போ இதை வந்து வறுத்ததெல்லாம் இந்த மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதிலேயே சேர்த்துலாம். நனை வச்ச புளி. இப்போ ட்ரையாக ஒரு தடவை மிக்சியை ரன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குறகுறப்பாக நம்ம தொகையிலலாம் அரைக்கிற மாதிரி, சட்னியெல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இது சட்னின்னு சொல்லலாம், தொகையில்னு சொல்லாங்க. இது தேங்காய் சேர்க்காமையும் பண்ணுவோம், தேங்காய் சேர்த்தும் பண்ணுவோம். இது பர்டிகுலர்
ரவா பொங்கலுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. இது சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இட்லி தோசை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது கிட்டத்தட்ட வந்து 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆச்சுங்க. திறந்து பார்க்கலாம். எப்போவுமே பொங்கலுங்கிறப்ப கொஞ்சம் தளர எடுத்தால் தான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளித்து கொட்டலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பொதுவாக நான் வந்து மிளகு சீரகத்தை வந்து கரகரப்பாக பொடிச்சு தான் வச்சுருப்பேன். இதுக்கு வந்து அதோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகிடும். அப்படி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மிளகு சீரகம் கரகரப்பாக பொடிச்சதை இதில் மேலே போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம நெய்யில் முந்திரியெல்லாம் தாளித்து அதில் கொட்டலாம். இப்போ இதை இறக்கி வச்சிடுறேன். நம்ம தேவையான அளவு நெய், நீங்கள் இல்லை நெய் வேண்டானாக்கா எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, தாளிக்கிறதுக்கு அவங்கவுங்க விருப்பம். எண்ணெயில் தாளிச்சிட்டு கடைசியாக நெய் ஒரு கொஞ்சமாக போட்டாலும் பரவாயில்ல. இப்போ இதில் நான் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் வந்து மிளகு சீரகத்தை பொடிச்சு போடாமல் இதுலேயே வறுத்தும் போடுவாங்க, ரெகுலர் பொங்கல் மாதிரி. ஆனால் அது நம்ம வந்து மிளகை வந்து தனித்தனியாக எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, இதோடைய பிளெண்ட் ஆகிடும். இப்போ இதில் முந்திரி வறுப்பட்ட பிறகு நான் சேர்க்குறது வந்து கருவேப்பிலை. எப்போதும் போல் கொஞ்சம் கிள்ளி போட்டோன்னா அதோட பிளெண்ட் ஆகிடும். பெருங்காயத்தூள், இதை இதில் சேர்த்துலாம். மிளகு சீரகத்தூள் எதில் போட்டிருக்கேனோ அதுக்கு மேலே ஊற்ற போகிறேங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த பச்சை வாடையும் இருக்காது. மிளகு சீரகமாக இருந்தால் இதில் போடலாம், பொடிங்கிறப்ப நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ அதை கலந்து விடணும். அதுக்குள்ளே இதில் வந்து கொஞ்சம் நெய் இருக்கிறதுனால இதுலேயே இந்த கடுகை தாளிச்சிடுறேன் சட்னிக்காக. இப்போ இதில் இருக்கிற இந்த கொஞ்சம் நெய்லேயே இந்த கடுகை போட்டாச்சு. இதையும் வந்து நம்ம இந்த சட்னியில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி பெருங்காயத்தூள் நான் அதில் போட்டிருக்கேன், அதனால் இதில் தேவையில்லை. வேணும்னா 2 தடவையும் போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்கே நம்ம இந்த பொங்கலை வந்து கலந்து விட்டுடலாம். இது இப்படி தளர இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு வந்து நெய்யோ இல்லை எண்ணெய் அதில் போட்டுறப்போ பரவாயில்ல. நெய் வந்து ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பொங்கல் தயாராகிடுச்சு, ரவா பொங்கல். இப்போ நம்ம பரிமாறத்துக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் நெய் பூசிட்டு அதை வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வைக்கலாம். இதோட இந்த சட்னி வச்சுக்கலாம். நீங்கள் விரும்பினா நம்ம போட்டிருக்கிற முந்திரியில் ஒன்று எடுத்துகிட்டு மேலே வச்சுக்கலாம். நிறைய பேர் அந்த பொங்கல்னால முந்திரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதுக்கு நிறைய அக்கம்பனிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாங்க. ஒரு சிலர் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கும் பிரியப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து சொதி, பச்சை மிளகாயில் ஒரு பச்சடி பண்ணுவோம், அது அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் பொங்கலுக்கு. சுவையான ரவா பொங்கல் தயார். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லைன்னா நைட் டின்னருக்கு சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வாங்க சாப்பிட்லாம்.